மக்களே, அடுத்த 6 மாசத்துக்கு எனக்கு கவலையே இல்லைங்க. நினைச்ச நேரமெல்லாம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவர் சில்லின்னு போட்டு என்ஜாய் பண்ணலாங்க. போன ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் போடணும்னு பிளான் பண்ணி இந்த நவம்பர் டிசம்பர்ல போட்டது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஓரளவுக்கு வளர்ந்து வரும்போதே வெயிலும் வந்துருச்சுங்க. அதனால அப்படியே ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி இப்போ ஆடிப்பட்டம் வரட்டும் அப்படின்னு இந்த கிளைமேட் கரெக்டான கிளைமேட் வந்ததுமே இவங்க வந்துட்டு அவங்களோட வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பூ வந்துட்டு நல்லா பெருசாகவும் ஆரம்பிச்சிருச்சு. முட்டைகோசும் வந்துட்டு நல்லா பெருசாகிட்டே இருக்கு. பார்க்கறக்கே அவ்வளோ அவ்வளோ ஆசையா இருக்கு. பூக்கள் ஒரு தனி அழகு அப்படின்னா அதை விட அதோட இலைகள் வந்துட்டு அதை விட அழகுங்க. வர வர காலிஃப்ளவருமே நமக்கு வந்துட்டு முள்ளங்கி கீரை மாதிரி ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு வெஜிடபிள் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் காலிஃப்ளவர் முட்டைகோஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான டிப் சொல்கிறேன். ஒரு 12க்கு 12 பேக்கில் ஒரு செடி நம்ம கத்திரிக்காயோ தக்காளியோ வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு காலிஃப்ளவர் இல்லைன்னா முட்டைகோஸ் செடி வைங்க. அது வளர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஜ கஜன்னு இல்லாமல் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து வளர்த்துப்பாங்க, சூப்பராக வளரும்.